பெண்கள் தையல் கற்க வேண்டும். ஏன் தெரியுமா? தையல் கத்துக்கிறது ஒரு சிம்பிள் விஷயம் மாதிரியே தோணும். ஆனா அதுல இருக்கிற வாய்ப்பு பெருசு. ஒரு துணியை அழகா மாத்தும் அந்த கைவினை. குடும்பத்தை சுயமா நடத்த ஒரு தைரியம் கிடைக்கும். எதையும் யாரையும் கேட்காம நம்மால செய்ய முடியும்னு நம்பிக்கை வரும். தையல் கத்துக்கிட்டா பிளவுஸ், ஸ்கர்ட், சுடிதார், நைட்டி, ஆல்டரேஷன்ஸ் எல்லாத்துக்கும் இப்போ டிமாண்ட் இருக்கு. நம்முடைய சொந்த ஐடியாஸை ட்ரெஸ்ல டிசைன் பண்ணலாம். ஃபேஷன் சொல்லக்கூடிய தையல் தான் இப்போ ட்ரெண்ட். நம்ம சின்ன ட்ரீமை பெரிய ரியாலிட்டியா மாத்திடும் ஒரு வழி இது. ஒரு துணியை கையில எடுத்துட்டு அதை புது லுக்ல மாற்றும் போது வரும் சந்தோஷம் பிரைஸ்லெஸ். நம்ம கையால பண்றது கலை மட்டும் இல்ல, உயிரோட கூடிய உழைப்பு. அதை பாராட்டுறவங்களும் நம்ம மத்தியில நம்ம நாமே கண்டுபிடிக்கிறோம். பெண்கள் தையல் கற்க வேண்டும். ஏன் தெரியுமா? தையல் கத்துக்கிறது ஒரு சிம்பிள் விஷயம் மாதிரியே தோணும். ஆனா அதுல இருக்கிற வாய்ப்பு பெருசு. ஒரு துணியை அழகா மாத்தும் அந்த கைவினை. குடும்பத்தை சுயமா நடத்த ஒரு தைரியம் கிடைக்கும். எதையும் யாரையும் கேட்காம நம்மால செய்ய முடியும்னு நம்பிக்கை வரும். தையல் கத்துக்கிட்டா பிளவுஸ், ஸ்கர்ட், சுடிதார், நைட்டி, ஆல்டரேஷன்ஸ் எல்லாத்துக்கும் இப்போ டிமாண்ட் இருக்கு. நம்முடைய சொந்த ஐடியாஸை ட்ரெஸ்ல டிசைன் பண்ணலாம். ஃபேஷன் சொல்லக்கூடிய தையல் தான் இப்போ ட்ரெண்ட். நம்ம சின்ன ட்ரீமை பெரிய ரியாலிட்டியா மாத்திடும் ஒரு வழி இது. ஒரு துணியை கையில எடுத்துட்டு அதை புது லுக்ல மாற்றும் போது வரும் சந்தோஷம் பிரைஸ்லெஸ். நம்ம கையால பண்றது கலை மட்டும் இல்ல, உயிரோட கூடிய உழைப்பு. அதை பாராட்டுறவங்களும் நம்ம மத்தியில நம்ம நாமே கண்டுபிடிக்கிறோம்.